வணக்கம் உறவுகளே, இது நமது வளம் மலையொலிங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாம்பு கோயில் சந்தை தாங்க. நம்ம காலையில் இது அதிகாலையில் 5 மணிங்க டைம். பாருங்கள், நம்ம பாம்பு கோயில் சந்தைக்கு போய்கிட்டு இருக்கோங்க. பாருங்கள், அது நல்லா தெளிவாக தெரியுதுங்க. சந்தையில் விலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம காட்டுவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கழித்து இன்றைக்கி ஆடுகள் நிறையா கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு விற்று கொடுக்கறதுக்காண்டி நம்ம சீக்கிரமாகவே வந்தாச்சுங்க. இடம் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி. பாருங்கள், இதெல்லாம் கிடா மாதிரிங்க. சூப்பர் கடாயி, நாட்டு கடாயி தாங்க, கன்னி கடாயி. ஆமாம், கடாயெல்லாம் ஒரு கடாயி 8 ரூபா 9 ரூபா கரையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது குறைஞ்சலாம் தரலங்க. ஆமாம், நல்ல ரேட்டு இன்றைக்கிலாம் சந்தையில். பாருங்கள், இது கடாய் தாங்க, சூப்பர் கடாயிங்க. இதெல்லாம் கொடியாட்டு இருக்க மாதிரி, ஆனால் ஒரிஜினல் கொடியாடு கிடையாது. ஆமாம், நாட்டாடோடு சேர்ந்தது. நல்லா தரமான இது தான். ஆமாம், அதெல்லாம் 18 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ஒரு 15 ரூபாய்க்கு கேட்டு பார்க்கலாம். பாருங்கள், இது மயிலம்பாட்டி, நல்லா சரியான கடாய்ங்க. தாராளமாக கறி மதிப்புக்கு உங்களுக்கு 22 கிலோ தாராளமாக இருக்கும். நீங்கள் அறுத்து போட்டாலும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் புருவ குட்டிங்க. ஆமாம், அதுவும் கறிக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், இது புரட்டாசி மாதங்கிறனால கொஞ்சம் ஆடுகள் இழுப்பும் கம்மியாக இருந்துச்சு. கறிக்கடைக்கு வர்றவங்க வரவே இல்லைங்க. இது சேலம் கருப்பு ஆடுன்னு சொல்லுவாங்க. இது சுத்த கருப்பு. ஆமாம், கருப்பாடு எப்போவுமே ரேட்டில் டாப்பில் தாங்க இருக்கும். அதை நம்ம எப்போவுமே ஒன்றும் சொல்ல முடியாது. ஆமாம், நீங்கள் கருப்பாடு வளர்த்திங்க அப்படின்னா நீங்கள் குட்டி வாங்கினாலும் அதே ரேட்டு தான், அதிகமாக தான் இருக்கும். கடாய் வாங்கினாலும் பெரிய கடாய் வாங்கணும். ஆனால் குட்டியாக வாங்கி அதே மாதிரி உங்கள் லாபம் பார்த்துடலாம். லாபம் உறுதியாக பார்க்கலாம், நம்பி வளர்க்கலாம் கருப்பாடை பொறுத்த வரைக்கும். பாருங்கள், இதுவும் கன்னி ஆடுக தாங்க. கொடியாடு கலருக்கு இருக்குது. 1 2 கரும்போர் செம்போர் இல்லைங்கிறதுக்கு. ஆனால் கன்னி ஆடுகள் இருக்குது நிறையா. ஆமாம், பாருங்கள், இதெல்லாம் ஆடு நல்லா இருக்கும். கறிக்கு எப்படியும் 11 கிலோ 12 கிலோ இருக்கும். நல்ல சுத்த செவலைங்க. ஆமாம், கோங்கு மாதிரியே இருக்குது, ஆனால் கோங்கு கிடையாதுங்க. சரியான கட்டாய். ஆமாம், நல்ல வளர்ப்பு. 2 பல்லு தான் இருக்கும். இதுக்கெல்லாம் தாராளமாக நல்லா வளர்த்துருக்காங்க. நல்லா உண்டி வெட்டி சைனிங்காக கொண்டு வந்திருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு கன்னி கட்டாயும் இருக்குது. ஆமாம், சூப்பர் கட்டாயிங்க. பாருங்கள், பொட்டு கட்டாயிங்க. சரியான இல்லைங்க, 2 பல்லு தாங்க. ஆமாம், கால் கட்டு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. உங்கள் கறிக்கு எப்படியும் 18 கிலோ இருக்குங்க தாராளமாக. ஏன்னா குட்டி அவ்வளோ தெளிவாக இருந்துச்சுங்க. ஆமாம், அவ்வளோ ஒரு சூப்பரான குட்டி, பார்க்கறக்கே அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. பாருங்கள், கடாய் சரியான கடாய்ங்க, கன்னி கடாய். ஆமாம், 25 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு 18 வரைக்கும் கேட்டு பார்க்கலாம். இதெல்லாம் கன்னி ஆடுங்க. பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. ஆமாம், பாம்பு கோயில் சந்தைக்கு வந்தாலே நமக்கு ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்கங்க. என்னென்னு தெரியல. நம்ம ஆடுகளை கொடுமைப்படுத்துன்னு சொல்லி போடுறாங்க. ஆனால் நம்ம எந்த ஆடும் கொடுமைப்படுத்துறத விரும்ப மாட்டோம். இருந்தாலும் யூடியூப்போட விதிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது மனசு கஷ்டமாக தாங்க இருந்துச்சு, நான் பாம்புகள் சந்தையில் போடாமல் இருக்கிறதுனால. பாருங்கள், இதெல்லாம் கன்னி ஆடுகள். ஆமாம், கன்னி ஆடு. அதே மாதிரி ஒரு பொட்டாடும் கிடக்கு. இதெல்லாம் பெட்டை மறிங்க. 10 ரூபா 11 ரூபா அந்த கரையத்தில் தாங்க பெட்டை மறியெல்லாம் போகும். அதுக்கு மேலே போகாது. கிடாயே நல்ல ரேட்டுக்கு போகும். ஆமாம், ஐயா அந்த கன்னி கிடாய் பாருங்கள். இது மாதிரி நிறைய கிடாய்கள் நல்லா பெரிய பெரிய கிடாய் கொண்டு வருவார் எப்போவுமே. இதெல்லாம் பாருங்கள், நான் வளர்ப்புக்கு ஏற்ற கிடா குட்டி தான். ஆமாம், நல்லாயிருக்கு, சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் வளர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் மயிலம்பாடி தாங்க, நல்ல குட்டி, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆமாம், குட்டி 10 கிலோ 11 கிலோ நல்லா தரமாக இருந்துச்சு. ஆமாம், பாருங்கள், இதுவும் கிடா குட்டி தாங்க. கிடாய் நல்லா ஒத்த குறுக்கு. ஆமாம், உங்களுக்கு ஒரு 17 கிலோ தாராளமாக இருக்கும் கிடாய். பாருங்கள், கிடாய் எவ்வளோ தோரணையும் எட்டி பார்த்துட்ருக்கு. ஆமாங்க, இதெல்லாம் வளர்ப்புக்கு ஏற்ற கிடாய்கள் தாங்க. நீங்கள் 9 ரூபா 10 ரூபான்னு கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பெரிய கட்டாயை வளர்க்கலாங்க. பாருங்கள், நல்ல கன்னி கட்டாய். இதுவும் பாருங்கள், நல்ல கன்னி கட்டாய் தான். ஆமாம், பெட்டை ஆடுகள் நிறையா வந்துச்சுங்க. ஆமாம், பாருங்கள், சூப்பர் கடாய்கள் இருந்துச்சு இன்றைக்கி. கன்னி கடாய்கள் தான் நிறையா வந்துச்சு. இது மயிலம்பாடி குட்டிங்க, நல்லா முடிச்சு போட்டிருந்தாங்க. நல்ல குட்டிங்க, தரமாக இருந்துச்சு. ஆமாம், உங்களுக்கு கறிக்கு எப்படியும் ஒரு 28 கிலோ அது தாராளமாக வந்துடும். ஆமாம், இதுவும் பாருங்கள், நல்ல கடாய்ங்க, நாட்டு கடாய். ஆமாம், நல்ல வளர்ப்பு. நல்லா உங்களுக்கு கறிக்கு எப்படியும் 18 கிலோ தாராளமாக இருக்கும். நல்லா ஒரிஜினலாக இருக்குங்க. பாருங்கள், எப்போவுமே இவங்க தாங்க சந்தைக்கு சூப்பராக சீசனுக்கு ஏற்ற கடாய் மாதிரி எப்போவுமே நல்ல செவலை கடாய், அதே மாதிரி
செங்கண்ணி ஒரு அதே மாதிரி உங்களுக்கு கன்னி கடாயி, கருப்பு கடாயி எப்போவுமே இவங்ககிட்ட இருக்கும். ஆமாம், நீங்கள் நம்பி போகலாம் இவங்ககிட்ட வாங்குறதுக்கு. கடாயெல்லாம் நல்லா தெளிவாக இருக்கும். ஆமாம், பாருங்கள் இதெல்லாம் பெட்டை ஆடுகள், கறிக்கு தான் போவோம். 7, 8, 9 அந்த அளவு சொல்லுவாங்க. கொஞ்சம் மப்பு இருந்துச்சுன்னா அந்த ரேட்டுக்கு சொல்லுவாங்கங்க. ஆமாம், பாருங்கள் இதுவும் நல்ல ஆடு தான். கன்னி ஆடுலேயே கொஞ்சம் ஒரு நல்ல வகை. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு ஆடுகள்லாம். கட்டாய் பாருங்கள், சூப்பராக நல்லா துருன்னு இருந்துச்சுங்க. கன்னி கட்டாய் தான். கறிக்கு உங்களுக்கு எப்படியும் ஒரு 15 தாண்டிடும். இதுவும் கன்னி கடாய் தாங்க. உங்களுக்கு கறிக்கு எப்படியும் தாராளமாக ஒரு 18 பக்கத்தில் நெருங்கிடும். உறுதியாக இருக்குங்க, நம்பி வாங்கலாம். இது பொட்டாடு, அது மாதிரி ஒரு பொட்டை. ஆமாம், இதெல்லாம் இது நம்ம ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் தெரியாமல் அப்லோடு பண்ணிட்டோம். இதெல்லாம் பெட்டை ஆடுகளுங்க. ஆமாம், பாருங்கள் மொத்தமாக ஏதோ ஒரு பட்டியிலேருந்து பற்றிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வாங்கி வளர்த்தோம்னா நல்ல குட்டி தான், ஆடு தாங்க. சூப்பராக இருக்குது. ஜோடி 18 ரூபா சொல்லுவாங்க. கெடா மாதிரி. ஆமாம், பாருங்கள் ஒரு குட்டி ஒன்று 8 ரூபா கரைன்னு சொன்னாங்க. ஆனால் 6 ரூபாய்க்கு வாங்கலாம். இதெல்லாம் செங்கண்ணி குட்டி. இதெல்லாம் குட்டி வந்து 9 ரூபா கரைன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆமாம், நம்ம எடுத்து வளர்த்தாலும் அதே மாதிரி தரமாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர்லாம் சூப்பர் கலர். இந்த மாதிரி கலர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபமும் இருக்குங்க. இதெல்லாம் பாருங்கள், கிடா குட்டி தான். ஒரே 2 பெட்டை ஆடு கிடக்கு. ஆமாம், இதெல்லாம் 12, 9, 10 அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் 2 சூப்பர் குட்டிங்க, ஒரே கலர். ஆமாம், ஒரு குட்டி ஒன்று 12, 13 ரூபா கரையான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆமாம், 26 ரூபா ஜோடி. நல்ல கன்னி பாருங்கள், கிட்டா குட்டி தான். ஜோடி 15 ரூபா. அது குறைஞ்சி தரமாட்டார். ஏன்னா ரேட்டு அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்குங்க. கிடா குட்டி ரேட்டெல்லாம் வெள்ளாடெல்லாம் வாங்க முடியல. பாருங்கள், இது கிடா குட்டி தாங்க, சூப்பராக இருக்குது. ஆமாம், நாட்டு கடாய் தான். குட்டி பாருங்கள் அவ்வளோ தெளிவாக ஆக்டிவாக இருக்குது. இது ஆடுங்க. ஆடு ஒன்று 12 ரூபா கரையா. ஆமாம், நம்பி வாங்கலாம். ஆனால் நல்லா இருக்குது. பால் சரம் உள்ள ஆடு தாங்க. சூப்பராக இருந்துச்சு ஆடு. நல்லா தெளிவு கன்னி ஆடு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. நல்லா வெளிச்சு கட்டாயிங்க, நல்லா தரமாக இருந்துச்சு. ஆமாம், உங்களுக்கு 30 கிலோ கறியை தாண்டிடும் தாராளமாக. உயிரடைக்கு எப்படியும் 35 கிலோ தாண்டி இருக்குங்க. ஆமாம், நம்பி வாங்கலாங்க. ஏன்னா நம்ம பண்ண முறையில் வளர்க்குறதுனால சொல்கிறோம். பாருங்கள், நல்ல கொடியாட்டு வர்க்கம் கிராஸுங்க. ஆனால் ஆமாம், கறிக்கு எப்படியும் 17 கிலோ தாராளமாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், கன்னி ஆடு. சூப்பர் ஆடுங்க, தெளிவாக இருந்துச்சு. குட்டியெல்லாம் பாருங்கள். குட்டி ஒன்று 10 ரூபா கரையான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. சூப்பர் குட்டிகளுங்க. நம்ம 9 ரூபா 8 ரூபா அந்த இதில் கேட்டோம்னா நல்லா உங்களுக்கு வளர்த்த நம்ம தீவாளிக்கு கூட நல்லாயிருக்கும். ஆமாம், ஒரு 4 கிலோ வளர்த்தாலும் லாபம்தான். பாருங்கள், பெட்டை ஆடு. ஆமாம், வெயில் அடிக்கையுமே கொஞ்சம் கிறங்கி நிற்கி. ஆமாம், ஒரு குட்டியோடு இருக்குங்க. சூப்பர் குட்டிங்க. ஆமாம், ஆனால் நல்ல வயசாகிடுச்சு. பாருங்கள், கன்னி கட்டாயிங்க. ஆமாம், செங்கன்னிம்பாங்க இதை தான். அவ்வளோ தெளிவாக இருக்குங்க, ஆக்டிவாக இருக்குது. இது கறிக்கு எப்படியும் ஒரு 15 கிலோ இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. இதுவும் கன்னி ஆடு தான். ஆமாம், எல்லாம் கடைசி யாரும் மேலே பேசலை. அதனால் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப நேரம்.